எந்த துலாம் குரு மாதிரி யாராவது வந்து சொல்கிறத கேட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணி அதோட அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறீங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கவனம். யார் கூட பழகுறீங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்துக்கணும். இந்த வருடமே 2026 நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னாலே 2027 உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. கோயிலுக்கு போகிறத விட உபதேசங்கள் அதிகமாக நீங்கள் கேட்கணும். ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் வருது. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 12, 2026 வந்து சூரிய கிரகணம் வருது. எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா ஒவ்வொரு கிரகணங்களுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது. அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரேடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பெரும்பாலும் வந்து ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து நமக்கு இங்கே இந்தியாவிலலாம் தெரியாது. ஸ்பெயின் நாடுகளில் தெரியுது, யூரோப் கண்ட்ரீஸில் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் வந்து சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே நமக்கும் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மனதிலையுமே தோன்றும். என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன தெளிவு நிலை வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம வந்து தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம், ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து காற்று ராசி. இந்த காற்று ராசி சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த காற்று ராசிகளில் வரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி. காற்று ராசியான துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலே 3 நட்சத்திரங்கள் வருது. சுவாதி, விசாகம், சித்திரை நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தான் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஜென்ரலாகவே ஒரு துலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கிட்டத்தட்ட லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எப்போவுமே துலாம் இருப்பாங்க. இப்போ கூட வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தாலுமே யார் என்ன நம்மளை நினைக்கிறாங்க, இவங்க நம்மளை அப்படி நினைக்கிறாங்களா, 4 பேர் என்ன நினைக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப நல்ல ஒரு அழகாக பழகக்கூடியவங்க தான் துலாமில் இருக்கிறவங்க. ஆனால் ஒரு ஷெல்லுக்குள்ளேயே இருந்த மாதிரி ஆகிடுவாங்க. யாராவது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு பின்பற்றி அதை வழி நடத்தி நீங்கள் கொண்டு போகணும், எக்ஸிக்யூஷன் பண்ணணும். எந்த துலாம் குரு மாதிரி யாராவது வந்து சொல்கிறத கேட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணி அதோட அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறீங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறது என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் காசிப்ஸ் நிறைய கேட்டுருவாங்க. துலாமில் இருக்கவங்க காசிப்ஸ் நிறைய கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. ஏன்னா உங்கள் இடத்துல தான் சூரியன் நீசம், துலாத்தில் தான் சூரியன் நீசமாக இருக்கும் பொழுது ஜென்ரலாகவே சூரியன் நீசமாக இருக்குது அப்படின்னாலே நம்ப தகுந்த விஷயங்கள் அங்கே இருக்காது அப்படிங்கிறதா. நம்ப தகுந்த விஷயங்கள் அங்கே இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் எங்கேயும் மாட்டிக்க மாட்டேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன், ஒரு தவறே நடந்தால் கூட அது தவறு கிடையாதுன்னு பேசிட்டு போகக்கூடிய அமைப்பு வந்து அதிகமான துலாமுக்கு உண்டு. குழம்பிடுவாங்க. துலாம் வந்து கிட்டத்தட்ட இன்னசென்ட் தான். அந்த இன்னசென்ஸ் எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களான்னு பெர்சீவ் பண்ண முடியாமல் போகிறது தான். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கவனம் துலாமில் இருக்கிறவங்க. இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா, யார் கூட பழகுறீங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்துக்கணும். பிளைண்ட் ஃபோல்டடாக நம்பிடக்கூடாது. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் இருக்குது. அந்த குவாலிட்டி டைமை நீங்கள் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்களா, இல்லை வெளியில் இருக்கவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்களா, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்களா, அஜீரண கோளாறு ஏதாவது வந்ததா,
கர்மா ஏதாவது அதிகமாக சேர்ந்ததா, திஷ்டியும் அதிகமாக படக்கூடிய அமைப்புமே வந்து துலாமுக்கு உண்டு. அப்பப்போ திஷ்டி சுற்றி போட்டுக்கணும், அப்பப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா உடல் தேய்மானம் ஆகக்கூடிய அமைப்புமே வந்து இந்த துலாமுக்கு இந்த சூரிய கிரகணம் சொல்லுது. அப்போ இந்த சூரிய கிரகணம் உடல் தேய்மானத்தை சொல்லுது அப்படின்னாலே நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான். அப்போது லைஃப்பில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளாகட்டும், உங்களோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், உங்களோட பயண முறைகளாகட்டும், தேவையில்லாத விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் வந்து துலாமில் இருக்க 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது. அடுத்தது கும்பத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் வருது. இந்த சதயம் அவிட்டம் நட்சத்திரம்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சீங்க, கரெக்டான முறையில் தான் சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக தான் செஞ்சீங்களா அப்படிங்கிறது தான். கடமையை செய்கிறதுக்கு என்றைக்குமே வந்து கும்பத்தில் இருக்கவங்க தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த சூரிய கிரகணம் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு பின்னோக்கி போய் சில விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது தான். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எங்கெல்லாம் நம்ம விட்டு போன கடமைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம எங்கே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் சரியாக வரும். வாழ்க்கை பாதையை நம்ம கரெக்டான முறையில் செயல்படுத்திக்கணும். அப்பப்போ ஸ்டாக்னண்ட் ஆகிட்டே இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு வரவே வராது, இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து எனக்கு கண்டிப்பாக வரும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது எல்லாருமே கேளுங்கன்னா மற்றவங்களாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய கும்பம் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கும் பொழுது சம்டைம்ஸ் பேக் அடிக்கிற மாதிரியோ, இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கு சரியான முறையில் ஏதோ ஒரு வகையில் கடமைகள் செய்ய முடியாமல் போகிறதோ, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கும்பத்துக்கு இருக்கணும். எது செஞ்சாலுமே கொஞ்சம் துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு டேலண்ட் அதிகம்தான், நேரம் வர வரைக்கும் காத்திருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் கும்பத்துக்கு சொல்கிறது. என்னங்க ஏதோ தனியாக தேர் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்குதே, இதெல்லாம் எப்போ சரியாகும்? நிறைய கும்பத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸும் கண்டிப்பாக வரும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் செலுத்திக்கணும். உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு பிபி இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னா தயவு செஞ்சு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாகவே இருக்குது. உங்களுடைய உணவு முறைகள் சரியான முறையில் தான் இருக்கிறதா, சரியான முறையில் தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களா? ரொம்பவும் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம், அதுக்காக செய்யாமல் இருக்க வேணாம். ஒரு பேலன்சிங்கில் இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப ஒபிசிட்டிக்கு போகாமல் பார்த்துக்கணும், வயிறு உப்புசமாகாமல் பார்த்துக்கணும், இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கும்பத்துக்கு சொல்லக்கூடியது. கும்பத்துக்கு வந்து இந்த வருடமே 2026 நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னாலே 2027 உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அதிகமாக தியான பீடங்களுக்கு அதிகமாக போகிறீங்க, உபதேசங்கள் அதிகமாக கேட்க வாழ்க்கை பாதை சரியாக தான் போயிட்டுருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத. உபதேசங்கள் அதிகமாக கேட்கணும், ஏதாவது உபதேசங்களை படிங்க, காது கொடுத்து கேளுங்க. கோயிலுக்கு போகிறத விட உபதேசங்கள் அதிகமாக நீங்கள் கேட்கணும், அதை கேட்டு சரியான முறையில் நீங்கள் பின்பற்றணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் எதை தொடங்கினாலுமே வந்து துணிஞ்சு தொடங்குங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு மூவ் ஆகும், ஆனால் அது சரியான டெஸ்டினேஷன் பாயிண்டில் போய் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து காற்று தத்துவமான கும்பத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல, ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க, நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?